திருமறை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி, வான்வழி வேத வகுப்பு. வசனங்கள் தெரிஞ்சவங்க சத்தியத்தை தெரிஞ்சுக்கிற ஒரு அருமையான வாய்ப்பு. நம்முடைய நிகழ்ச்சியின் மூலமாக அநேக விஷயங்களை இப்போதான் புரியுது எங்களுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறது, உணர்ந்து கொள்வது, கீழ்ப்படிவது எல்லாமே ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். நாம் பவுலுடைய மனம் மாற்றத்தை, மனம் திரும்புதலை, பவுலுடைய கன்வர்ஷனை நாம் படிச்சுட்ருக்கோம். இந்த ஒரு தொடர் ஆரம்பித்ததிலிருந்து இது வரைக்கும் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களை, மிக நுணுக்கமாக நாம் காரியங்களை கவனிக்கிறோம். சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். சுவிசேஷம் ஒரு பேரழைப்பு. இதோ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற, இந்த பூமி பந்தின் மேல் இருக்கிற கோடான கோடி ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரே ஒரு அழைப்பு இந்த சுவிசேஷம்தான். அதை ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு சொல்கிறதா தான் தேவன் வச்சிருக்கிறார். இல்லைன்னா ஆண்டவர் அந்த சவுலிடத்தில் பேசும் பொழுது, நீ ஞானஸ்தானம் எடுத்துக்கப்பா, அல்லது உனக்கு பாவம் மன்னிப்பை நானே கொடுத்துட்றேன், என்ன வேணான்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன்னா என்னன்றாங்க, சிலுவையின் மீது இருந்த கள்ளன் பாருங்களேன், இயேசு பக்கத்தில் இருந்தார், பேசிக்கிட்டே இருந்தான், இன்று நீ என்னோட பரதேசில் இருப்பாயின்னு சொல்லிட்டாரே. அது இயேசுனுடைய மரணத்துக்கு முன்னால். இது இயேசுனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்னால் இந்த நிகழ்ச்சியை நாம் கவனிச்சிட்ருக்கிறோம். அப்படியானால் நாம் சுவிசேஷமானது உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்ற கட்டளையை ஆண்டவர் கொடுத்தார் பாருங்கள். அந்த பிரதான கட்டளையை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் வேறு வேறு வகையிலெல்லாம் கனவு, தரிசனம், ஒருத்தர் சொன்னார், நான் ஒரு பேப்பரில் படித்தேன், இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு தான் ரட்சிக்கப்பட்டதாகவே நம்புறது, ஞானஸ்தானம் எடுக்காமலே ரட்சிப்பை அடைந்ததாக சொல்கிறது, இதெல்லாம் மாயையும் பொய்யும் வேத பொருட்டுமான விஷயங்களாக இருக்கும். தயவுசெய்து சத்தியத்தை கவனிங்க. இதோ சுவிசேஷமானது உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். இந்த ஒரே சுவிசேஷமானது எல்லாருக்கும் சொல்லப்படணும். ஒரே ஞானஸ்தானமாகிய சரியான ஞானஸ்தானத்தை ஒரே சரீரமான சபையில் எல்லாரும் எடுக்கணும். இதை சொல்லிக் கொடுப்பது தான் எங்கள் நிகழ்ச்சியினுடைய நோக்கம். நீங்கள் இந்த ஒரே சுவிசேஷத்தை கேட்டு ஒரே ஞானஸ்தானத்துக்குள்ளே ஒரே கிறிஸ்துவின் சரீரமான சபையில் கீழ்ப்படிந்தவரா? இல்லைன்னா உடனே யோசிங்க, உடனே முடிவெடுங்க. வேணுமானா இன்றைய நிகழ்ச்சி கொஞ்சம் பாருங்கள். இந்த சுவிசேஷமானது பேரழைப்பு, a big invitation from God. தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு பெரிய அழைப்பிதழ் இது, இந்த சுவிசேஷம் என்பது. கவனிக்கலாமா? செய்திக்கு போகலாம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் மாணவ கண்மணிகளே. அற்புதமான ஒரு புதிய நாளிலே நாம் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் நமக்கு மிகவும் பயனுள்ள நாளாக இருக்க வேண்டும். இந்த நாளில் நாம் படிக்கிற தேவனுடைய வசனங்கள் நமக்கு ஆறுதலையும் தேறுதலையும் நம்பிக்கையும் உண்டாக்க வேண்டும். தர்ஷு பட்டணத்தானாகிய சவுலை குறித்து நாம் படித்து வருகிறோம். அவர் எவ்விதமாக மனமாற்றம் அடைந்தார், எவ்விதமாக ரட்சிக்கப்பட்டார், இதைத்தான் நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 6வது வசனம். கீழே விழுந்த சவுல் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டான். அதற்கான ஒரு பதிலை ஆண்டவர் அங்கே அவனுக்கு கொடுத்தார். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இன்றைக்கு கிறிஸ்தவ மதம் பல விஷயங்களை போதிக்குது. கிறிஸ்தவ மார்க்கம் பைபிள் இருக்கிறத மட்டும் போதிக்குது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் தேவன் நேரடியாக பேசணும் என்ற ஒரு பெரிய விருப்பம் இருக்கு. குறிப்பாக பெந்தேகோஸ்தே மக்கள், தலைவன் தொடங்கி தொண்டன் வரைக்கும், பெரிய நட்சத்திர போதகர் தொடங்கி ஒரு சாதாரண ஊழியக்கார் வரைக்கும் தேவன் தன்னிடத்தில் நேரடியாக பேசுவதாக எப்போதும் சொல்லி வருவதை நம்ம பார்க்கிறோம். அதனுடைய விளைவு, நான் தேவனை பார்த்தேன், கிறிஸ்துவை பார்த்தேன், பரலோகத்துக்கு போனேன் என்று சொல்வதெல்லாம் பிரபலமான வழக்கமாக இருந்து வருகிறது. தரையிலே விழுந்த சவுல் தேவனிடத்திலிருந்து ஒரு பதிலை அவன் எதிர்பார்க்கிறான். நான் என்ன செய்ய
சித்தமாயிருக்கிறீர். இங்கே இயேசு தமக்கு விருப்பம் இருந்தால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை அங்கேயே சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை? இதை ஆழமாக நீங்கள் சிந்திக்கணும். ஏன் சொல்லவில்லை? காரணம் என்னன்னா, ஆரம்பம் முதலே தேவன் சுவிசேஷத்தை வாய் வழியாக அப்போஸ்தலர் மூலமாகவும் ஆதி கிறிஸ்தவர்கள் மூலமாகவும் உலகம் முழுவதும் கொண்டு போக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. கிறிஸ்டியானிட்டி இட் இஸ் எ டாட் ரிலிஜன். ஆகவே ஒருவர் போய் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டியது கிறிஸ்தவத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. இங்கே கிறிஸ்துவுக்கு விருப்பமாக இருந்திருந்தா சவுலுக்கு அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை அங்கேயே சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொல்லலை. மாறாக 6வது வசனத்தினுடைய நடுப்பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இதை அடிக்கோட்டிடுங்கள். உங்கள் வீட்டுக்கு வருகிற போதரிடத்தை இதை காண்பியுங்கள். அதாவது நேரடியாக சந்தித்த சவுலை கிறிஸ்து நேரடியாக பதில் கொடுக்காமல், நீ பட்டணத்துக்குள்ளே போ, உனக்கு அங்கே நீ செய்ய வேண்டியவைகளை சொல்லப்படும் என்று சொன்னார். 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீயாகிலும் நான் கண்டுபிடித்தால் என்று இந்த வசனம் துவங்குகிறது. இவன் எங்கே போகிறான்? தமஸ்குவுக்கு போகிறான். அப்படியானால் தமஸ்கு என்ற அந்த பட்டணத்தில் கிறிஸ்துவனுடைய மார்க்கத்தின்படி நடக்கிற ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிகிறது. ஆக நீ அந்த பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியவைகளே உனக்கு அங்கே சொல்லப்படும் என்று சொல்கிறார். தேவனுடைய வேலையை தேவ தூதர்கள் செய்ய முடியும். தேவ தூதர்களுக்கு கூட சுவிசேஷம் சொல்ல விருப்பமாக இருக்கிறது என்று பைபிளில் நம்ம படிக்கிறோம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 12வது வசனம், தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று வெளியாக்கப்பட்டது. கவனியுங்கள், பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாக இருக்கிறார்கள். சுவிசேஷ வேலை செய்வதற்கு தேவ தூதர்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கான். ஆனால் பரிசுத்த ஆவியை கொண்டு மனிதர்கள் மூலமாக, பரிசுத்தவான்கள் மூலமாக ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. Therefore God cannot change his pattern of preaching the gospel. சுவிசேஷத்தை சொல்கிற விஷயத்தில் அவர் அதில் மாற்றத்தை கொண்டு வர விரும்பவில்லை. அதனால தேவதூதர்கள் ஆசைப்படுவதனால அவர்களை சுவிசேஷம் சொல்வதற்கு தேவன் அனுமதிக்கல. எப்போதும் சுவிசேஷ வேலையை மனிதருடைய கரத்திலே தேவன் வைத்திருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் 284வது பக்கம் 14வது வசனம், நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அதனால ஒருவன் ரட்சிக்கப்பட தேவன் தனியாக வித்தியாசமான முறையில், இப்போ பெந்தகோஸ்து சபையில் பார்த்தீங்கன்னா, பல்லி பேசியது, ஒரு வெளிச்சத்தை கண்டேன், ஒரு விசில் அடித்தது, எனக்கு உடம்பு என்னமோ மாறியாச்சு, தேவன் எனக்கு தோன்றினார், இப்படியெல்லாம் சொல்லி அவள் ரட்சிக்கப்பட்டதா சொல்கிறாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் மனிதனை ரட்சிக்க ஒரு சுவிசேஷகனை கொண்டு சுவிசேஷத்தினாலே மனிதர்களை அவர் அழைக்கிறார். God invites people calling by the gospel. சுவிசேஷத்தினாலே நாம் ரட்சிப்பு அடையும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனம், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. அதனால் சுவிசேஷம் சொல்வதற்கு கால தாமதங்களை நாம் செய்யக்கூடாது. நமக்கு சமயம் வாய்க்கும் வாய்க்காமலும் போய்விடும். ஆகவே எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு அனுமதித்த தேவன்
சாந்தமுள்ள மக்கள் வழியாக கடிந்து கொண்டு சத்தியத்தை சொல்லும்படியாக நம்மை நியமித்திருக்கிறார். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே ஒரு வித்தியாசமான வசனத்தை நீங்கள் கவனிக்கலாம். நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்கிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. அப்படியானால் சுவிசேஷத்தை சொல்கிற மக்கள் புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவை குறித்து நமக்கு சொல்லப்பட்டவைகளை ஜாக்கிரதையோடு மீண்டும் மீண்டும் வாசித்து அதை எடுத்து ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் சொல்லத்தக்கதாக கிறிஸ்து தமது அப்போஸ்தலர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆக சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய வேலையை தேவன் மனிதர்களுடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். அதை தேவதூதர்கள் கூட செய்ய முடியாது. இந்த வேலையை தேவன் மாற்ற விரும்பவில்லை. இந்த சுவிசேஷ வேலையை எருசலேம் தொடங்கி பூமி முழுவதும் பாவ மன்னிப்பின் செய்தியாக சொல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். லூக்கா 24:47 புதிய ஏற்பாட்டில் 123வது பக்கம். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. ஆகவே சுவிசேஷத்தை போதிக்க வேண்டும், அதை எடுத்து ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும்போது அந்த மனிதன் எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை அந்த சுவிசேஷகர் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் பாருங்கள், பக்கம் 235. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. கவனியுங்கள், அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. இந்த வசனங்கள் எல்லாம் ஒன்றாக நாம் சேர்த்து படிக்கும்போது நேரடியாக இயேசு கிறிஸ்து சவுலிடத்தில் நீ ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்ற பதிலை சொல்லாமல், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, அந்த பட்டணம் தமஸ்கு என்று நமக்கு தெரிகிறது, அங்கே உனக்கு சொல்லப்படும், நீ என்ன செய்ய வேண்டும் என்பது உனக்கு சொல்லப்படும். சகோதரர்களே, அதே விதமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து சில பகுதியை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்களை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரிகளால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகி சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்தாவினாலே நிரப்பும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். இந்த முழுமையான ஒரு வரலாற்றை நீங்கள் ஆழமாக படிக்கணும். நீ எழுந்து பட்டணத்துக்குள் போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். ஒரு கேள்வி, இன்றைக்கி நீங்கள் இருக்கிற பகுதியில் எங்கே போய் யார்கிட்ட நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பீர்கள்? ஒரு கத்தோலிக்கரிடத்தில் போனால் அவர்கள் என்ன சொல்லித் தருகிறார்கள்? ஒரு புராட்டஸ்டன்ட் சபைக்கு போனால் அவர்கள் என்ன சொல்லித் தருவார்கள்? ஒரு பெந்தேகோஸ்து சபைக்கு போனால் அவர்கள் உங்களை எவ்விதமாக மூளைச்சலவை செய்வார்கள்? இதெல்லாம் நீங்கள் கவனிச்சுக்கணும். ஆகவே நீங்கள் நேராக சுவிசேஷத்தை கேள்விப்பட வேண்டுமானால் சத்தியத்தின்படி நடக்கிற மார்க்கத்தாரிடத்தில் போக வேண்டும். 33ஆம் ஆண்டிலே
எருசலேமில் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த சபையின் வழியாக போதிக்கிற, சத்தியத்தை போதிக்கிற மனுஷரிடத்தில் செல்ல வேண்டும், அல்லது அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டிய வழியை, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கக்கூடிய வழியை, உங்கள் பாவங்கள் கழுவப்படக்கூடிய வழியை அவர்கள் வசனத்தை கொண்டு உங்களுக்கு போதிப்பார்கள். இன்றைக்கு நாம் அனுபவத்தினால ஒருவரை கிறிஸ்தவராக மாற்றுவது கிடையாது. மதத்தின் பெயரால நாம் ஒருவரை கிறிஸ்தவராக மாற்றுவது கிடையாது. கைகளை வைக்கிறதுனாலே ஒருவரை நாம் கிறிஸ்தவராக மாற்றுவது கிடையாது. சுவிசேஷத்தை போதிக்கிறதுனாலே, போதித்து அவர்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கிறதுனாலே நாம் அவர்களை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வருகிறோம். சகோதரர்களே, இந்த நாளில் நீங்கள் கேட்ட இந்த செய்தியின் வழியாக ஒன்றை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து நேரடியாக தர்சு பட்டணத்தானாகிய சவுலிடத்திலே நேரடியாக பேசுகிறார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். சவுல் உடனே புரிந்து கொண்டார், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஏனென்றால் செத்த மனிதனுக்கு முள்ளிலே குத்தினா வலி தெரியாது, செத்த மனிதனுக்கு துன்பம் படுத்த முடியாது. அப்போ இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவனுக்கு தெரிந்தது. உடனே அவன், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று கேட்டான். இந்த மாதிரி ஒரு கேள்வி அவன் கேட்ட பொழுது நேரடியான பதிலுக்கு பதிலாக, நீ பட்டணத்துக்குள்ளே போ, உனக்கு அங்கே சொல்லப்படும். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, முழுமையான புதிய ஏற்பாட்டில் சத்தியத்தின்படி நடக்கிற மார்க்கமாகிய சபைக்குள்ள தான் நீங்கள் ரட்சிக்கப்படுகிற வழியையும் ரட்சிப்பின் பிறகு வாழக்கூடிய வழியையும் உங்களுக்கு எடுத்து போதிக்க முடியும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், பக்கம் 266. உன்னதங்களில் உள்ள துரைதனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. தேவனுடைய அனந்த ஞானம் சபையின் மூலமாக மக்களுக்கு இப்பொழுது தெரிய வருகிறது. ஆகவே தான் ரட்சிப்பை தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்களுக்கு முதலாவது சபை எது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண் பார்த்து திருமணமான பிறகுதான் குழந்தை பெற முடியும். குழந்தையை பெற்றுவிட்டு பெண் பார்த்து கல்யாணம்லாம் செய்ய முடியாது, அது தவறான போதனையாக இருக்கும். அது மாதிரி சத்தியத்தின்படி நடக்கிற சபையை தெரிந்து கொள்ளாமல நீ ரட்சிக்கப்படுவது ரொம்ப கடினம், வழியும் இல்லை அதுக்கு. என்றால் சபையில் மட்டும்தான் தேவன் உங்களை உன்னதமான அவருடைய பீடத்தின் மீது, அவருடைய சபைக்குள்ளே அவர் கொண்டு வருகிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். சபை தேவ ஞானத்தை வெளிப்படுத்துகிறது. அந்த தேவ ஞானம் உங்களை சபைக்குள்ள எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனுடைய செயலுக்குள்ளே கொண்டு வருகிறது. அப்பொழுது நீங்கள் தேவன் தாமே கட்டி அஸ்திவாரப்படுத்தின திருச்சபையின் மீது ரட்சிக்கப்படுகிறவர்களாக கட்டப்படுகிறீர்கள். ஆகவே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டுமானால் அக்கம் பக்கம் விசாரித்து, நாம் ஒரு குருடர்களைப் போல அலையாமல், அக்கம் பக்கம் விசாரித்து ஒரு அஞ்ஞானிகளைப் போல நாம் தெரியாமல், சுவிசேஷத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட முடியும். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களை கொண்டு தேவன் ஞானத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த ஞானம் சபையிலே வெளிப்படுகிறது. அந்த சபை எல்லாவற்றையும் நிரப்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது கிறிஸ்துவனுடைய அஸ்திவாரமாகவும் சரீரமான சபையாகவும் அதற்கு அவர் தலையாகவும் இருக்கிறார். நண்பர்களே, இந்த நாளில் கேட்ட இந்த செய்தி உங்களுக்கு தலை சுத்தலை ஏற்படுத்தக்கூடாது. காரணம் என்னன்னா, காலகாலமாக நம்முடைய மூளையானது மதத்தின் கீழே எப்படியோ சுரண்டப்பட்டிருக்கு. அது ஒரு நாசமான நிலையில் இருக்கிறது. நாம் போகிற வழியே சரி என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கும் விக்கிரக வழிபாடு செய்கிறவர்களுக்கு என்ன வேறுபாடு? அவங்களும் அதான் சொல்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் நாங்கள் இப்படி தான் இருப்போம்னு. நீங்களும் அதே மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஆகவே உங்கள் சமுதாயத்தையோ உங்கள் பெற்றோரையோ நீங்கள் காட்டாமல், இவ்வளோ காலம் நான் போன வழி இப்படி தான் அப்படின்னு அந்த சபையை காட்டாமல், மாறாக புதிய ஏற்பாடு உங்களுக்கு என்ன போதிக்கிறது? சவுலை கிறிஸ்து நேரடியாக சந்தித்தார், சவுலிடத்தில் பேசினார்,
சவுல் கர்த்தரிடத்திலே பேசினார். ஆனால் ரட்சிக்கப்படும் வழி உனக்கு பட்டணத்திலே சொல்லப்படும், தமஸ்குவுக்கு போ. அங்கே பரிசுத்தவான்களாகிய சபையார் இருந்தார்கள். அதிலிருந்து ஒருவர் அனனியா என்பவன் புறப்பட்டு வந்து அவனுக்கு சத்தியத்தை சொல்லி அவனுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்தான் என்ற தகவலை நாம் இந்த காலையில் பார்த்தோம். நீங்களும் அப்படியே வாழத்தக்கதாகவும் கீழ்ப்படியத்தக்கதாகவும் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் தேவனுக்கு பிரியமாக இருக்கத்தக்கதாகவும் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். அதாவது பவுல் சவுலாக இருந்த அந்த நாளில் அவன் அனனியாவை சந்தித்த போது அனனியா அவனுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து போதித்து கொண்டே இருந்தான். கடைசியில் ஞானஸ்தானத்தை குறித்து போதித்தான். அந்த ஞானஸ்தானத்தினுடைய நோக்கம் என்னன்றதையும் போதித்தான். இதை சவுல் பவுலான பிறகு பின்னொரு காலத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 22:10வது வசனத்தில் நினைவு கூர்ந்து பவுலடியார் சொல்றாரு, நான் ஏன் ஞானஸ்தானம் எடுத்தேன்னா பாவ மன்னிப்புக்காக, உன் பாவங்கள் போக கழுவப்படு என்று சொன்னான். பாவங்கள் போக எப்படி கழுவப்படணும்னா அதுதான் ஞானஸ்தானம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஞானஸ்தானம் என்பது பாவம் மன்னிப்பிற்காக. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கிறோம், புறமான மாம்சத்தில் உள்ள அழுக்குகளை நீக்குவதற்காக இல்லாமல் கிறிஸ்துவோடு கூட நல் மனசாட்சி பெற்றுக்கொள்வதற்காக ஞானஸ்தானத்தில் நாம் சேருகிறோம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நாம் புதிய மனுஷனாக இருக்கும்படி அவரை தரித்து கொள்ளத்தக்கதாக ஞானஸ்தானத்துக்குள்ளே சேருகிறோம். ஞானஸ்தானம் பெறுகிற மனிதன் கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலில் பங்கு கொள்ளுகிறான். ரோமர் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். ஆக என் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கண்மணிகளே, தோழர்களே, பரிசுத்தவான்களே, இந்த மதவாதிகளும் மத எதிரிகளும் மத துரோகிகளும் கள்ள தீர்க்கதரிசிகள் ஏராளமாக உங்களுடைய அடிப்படையான அந்த ரட்சிப்பையே தவறாக புரிந்து கொள்ள இன்றைக்கு போதித்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்தில் சவுல் எனப்பட்ட அந்த மனிதன் கர்த்தராகிய இயேசுவை சந்தித்த போது கர்த்தர் அவனுக்கு சொன்னார், நீ பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே சபை இருக்கிறது, அங்கே பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், அந்த சபை தேவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறது, அந்த சபையில் கிறிஸ்து எவ்விதமாக மனிதர்களை நிரப்புகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த நாளில் நீங்களும் அவ்விதமாக ரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின்படி நடக்கத்தக்கதாக தேவனுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கவும் அதை பற்றிய விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளவும் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொண்டு இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேள்விப்பட்ட ஜீவனுள்ள வசனத்திற்காக ஸ்தோத்திரம். சவுல் எனப்பட்ட வாலிபன் தமஸ்குவுக்கு போன போது அவன் ரட்சிக்கப்பட வேண்டிய வழியை அனனியா போதித்து அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் என்ற தகவல் எங்கள் இருதயத்துக்குள்ளே ஆழமாக இருக்கவும் நாங்களும் அவ்விதமாக உமது வழியிலே நடக்கவும் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் உதவி செய்தரலும். ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஜெபத்தை கேட்டறலும். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள் நேயர்களே. சவுலின் மனமாற்றத்தை குறித்து தொடர் செய்தியாக நீங்கள் கேட்டு வருகிறீர்கள். இந்த மனமாற்றம் கிறிஸ்தவத்தையே ஒரு மாற்றிய ஒரு சம்பவமாக இருக்கின்றது. யூதர்கள் மத்தியில் சுவிசேஷத்தை முதல்ல பேதுரு சொன்னார். புறஜாதிகள் மத்தியில் ஒரு சுவிசேஷகராக, ஒரு அப்போஸ்தலராக இருக்கும்படி தேவன் பவுலை, அதாவது சவுலை தெரிந்து கொண்டார். அவருடைய மனமாற்றம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை அன்றைய கிறிஸ்தவ உலகில் ஏற்படுத்தியது, இன்றைக்கும் அது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறோம். குறிப்பாக சுவிசேஷம். பிரியமானவர்களே, இந்த சுவிசேஷம் என்பது கேட்பதற்கு பைத்தியமாக தோன்றும். தேவன் மனிதனாக அவதரிப்பதும், தேவன் மனித உருவிலே வருவதும், மனிதனுக்காக வாழ்ந்து ரத்தம் சிந்துவதும் கேட்பதற்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை கொண்டுதான் மனுக்குலத்தை
பிரசங்கத்தின் மூலமாக, அந்த சுவிசேஷத்தை பிரசங்கத்தின் மூலமாக ரட்சிக்க வேண்டும் என்பது தேவனுக்கு ஏற்ற விருப்பமாக இருந்தது, அவருடைய சித்தமாக இருக்கிறது. இதை தான் இந்த நாளிலே நீங்கள் கேட்டீர்கள். ஏன் இயேசு நேரடியாக சவுலை பார்த்து நீ போய் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள் என்று சொல்லாமல் ஏன் அனனியாவிடத்தில் அனுப்ப வேண்டும்? ஏன் அவர் வசனங்களை சொல்ல வேண்டும்? இவைகளை எல்லாம் குறித்து தெளிவாக இன்று கேட்டீர்கள். நான் நினைக்கிறேன் பல வருஷங்களாக உங்களுக்கு பல சந்தேகங்கள் இதில் இருந்திருக்கும். ஏன் இயேசு நேரடியாக சொல்லவில்லை என்று. இன்றைக்கு உங்களுக்கு சரியான பதில் கிடைத்திருக்கிறது. பாருங்கள், இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படி மற்றவர்களையும் உற்சாகப்படுத்துங்கள். இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். சுவிசேஷம் ஏன் போதிக்கப்பட வேண்டும்? எழுதிக்கொண்டீர்களா? நிச்சயமாக நல்ல பரிசு காத்திருக்கிறது. சரியான பதிலை எழுதுங்கள். கேள்வி இதுதான், ரொம்ப எளிமையான கேள்வி. சுவிசேஷம் ஏன் போதிக்கப்பட வேண்டும்? சரியான பதிலை எழுதுங்கள். சமீபத்தில் அநேகர் புதிய ஏற்பாட்டு சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தீர்கள். உங்களை பாராட்டுகிறோம். நீங்கள் கிறிஸ்துவின் சபையிலே கிறிஸ்துவின் போதனையின்படி விசுவாசத்திலே வேரூன்றி நிலைத்து நிற்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். உங்களால் ஆன மட்டும் ஆண்டவர் இயேசுவை பற்றி பிறருக்கு சொல்லுங்கள். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் இதே சேனலில் இதே நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255000882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?